السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريد الله ليبين لكم ويهديكم سنن الذين من قبلكم. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: ابعث كل عبد على ما مات عليه، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொழியுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்வோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என குழுவியிருக்கும் அனைவரும் மீதும் அந்த அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை போக்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் என் மக்களே, அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் மஸ்ஜித் ரஹ்மானியா மதர்சா பள்ளிவாசலாகிய இந்த இடத்தில் ஏறக்குறைய ஒரு ஆண்டு முழுவதுமாக நிறைவு பெற்று 2வது ஆண்டில் நாம் மாதாந்திர தொடர் பயான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய பெரிய உதவியும் நிர்வாகத்தினுடைய பெரிய ஒத்துழைப்பு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த நல்ல அமலை கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து செய்வானாக. ஆமீன். ரமதானுக்கு பிந்தி இப்பொழுதுதான் முதன்முறையாக நாம் மாதாந்திர பயான் தொடங்கியிருக்கிறோம். இந்த மாதம் வரக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகளிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் வருகிற பொழுது உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் அல்லது உங்கள் வீடுகளில் திடீரென்று இன்றைக்கு சொந்தக்காரர்கள் வந்திருந்தால் அவர்களையும் பொதுவாக இது போன்ற நல்ல சபைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வருவது, நல்ல விஷயங்களை பேச கேட்க அழைத்து கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய புண்ணியமான காரியம். நாம் அப்படி அழைத்து வருகிற பொழுது இங்கு பேசப்படக்கூடிய விஷயங்களில் நாம் அழைத்து வந்தவர்கள் யாராவது அதை ஒன்றை கேட்டு தங்கள் வாழ்நாட்டில் இதை தொடர்ந்து அமல் செய்தால் அதனுடைய நன்மை உங்களுக்கும் வந்து சேரும். இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மாதம் நீங்கள் உங்கள் வீடுகளிலிருந்து வருகிற பொழுது ஒரு தாவா, அக்கம் பக்கத்தில் வீட்டில் உள்ளவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு பயானுக்கு வருமாறு என்று ஒரு சின்ன தாவாவை நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள். அது சுன்னத்தாகவும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சுன்னத்தான அமலை நம் எல்லோரும் செய்ய நசீபை வழங்குவானாக. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மாதத்திற்கான தலைப்பு பெண்களே நல்ல நிலையில் உருவாகுங்கள் என்ற தலைப்பில் சில நல்ல செய்திகளோடு முழு செய்திகள் எடுத்து வைக்க அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. மக்ரிபுடைய பாங்கு 6:30க்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாலே நிகழ்ச்சி நிறைவு பெறும். இன்ஷா அல்லாஹ் அதுவரைக்கும் தாய்மார்கள், சகோதரிகள் மிக பொறுமை காத்து நல்ல விஷயங்களை பேசுவது கேட்பதல்ல, அதை வாழ்நாட்டில் அமல் செய்கின்ற நீயத்தோடு பேச கேட்க அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அருள் செய்வானாக. அன்பார்ந்த தாய்மார்களே, பெண்களே நல்ல நிலையில் உருவாகுங்கள் என்ற தலைப்பை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே ஏராளமான செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றன. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய துவக்கத்தில் நீங்கள் பெண்களுடைய வருகையை பார்த்தால், நம்மை போன்ற இன்றைக்கு சுதந்திரமாக அவர்களால் வெளியே வர முடியாது. அப்படியே அவர்கள் வெளியே வந்தாலும் எதையும் சுயமாக செய்ய முடியாது. அப்படியே சுயமாக செய்தாலும் அதை கொண்டு அவர்களால் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஒரு விதமான ஒரு கம்பிக்குள், ஒரு விதமான கட்டமைப்புக்குள் அன்றைய பெண்கள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். அதை உதாரணப்படுத்தி சொல்வதாக இருந்தால், ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய பெண்கள் குஃபரிலே மூழ்கியிருந்தார்கள். வாழ்நாள் முழுக்க குஃபராகவே. ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு கடவுள் என்று வழங்கினார்கள். குஃபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆரம்ப கால பெண்கள்.
அப்படியே நீங்கள் அடுத்த கட்ட பெண்களை பார்த்தால், அன்றைய ஆரம்பகால பெண்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியாமல் வறுமையில் அதிகமாக சிக்கிக் கொண்டிருந்தார்கள். எல்லா பெண்களும் அடிமைப்பட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கி குடும்பம் நடத்த முடியாமல் வறுமையினுடைய உச்சத்தில் அன்றைய ஆரம்பகால பெண்கள் இருந்தார்கள். வறுமை அவர்களை வாட்டி எடுத்தது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தார்கள். அப்படியே அடுத்த கட்ட நீங்கள் பெண்களை பார்த்தால், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆரம்ப காலத்தில் பெண்கள் எல்லாம் அறியாமையில மூழ்கி போயிருந்தார்கள். ஏகப்பட்ட மூட நம்பிக்கை, கொஞ்ச நஞ்ச மூட நம்பிக்கை அல்ல. கையில ஒரு பொருள் எடுத்து செல்வார்கள், அது தவறி கீழே விழுந்து விட்டால் அச்சச்சோ ஏதோ ஆயிருமோ என்ற ஒரு பதட்டம், ஒரு விதமான பயம் அன்றைய பெண்களிடத்தில் ஏராளமாக கிடந்தது. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் துவங்கப்படுவதற்கு முன்னால், ஷரியத்து வருவதற்கு முன்னால், நபிகள் நாயகம் வருவதற்கு முன்னால் பெண்கள் குஃப்ரிலே மூழ்கி இருந்தார்கள், வறுமையில மூழ்கி இருந்தார்கள், அறியாமையில மூழ்கி இருந்தார்கள். காலங்கள் மெல்ல செல்ல செல்ல நபிகள் பெருமானாருடைய வருகை வந்ததற்கு பின்னால் சஹாபாக்களுடைய வருகை, சஹாபிகளுடைய வருகை, நபியுடைய தஅவா, பெருமானாருடைய அந்த ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம், இது எல்லாம் மக்கமா நகரிலே கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்குகிற பொழுது அன்றைக்கு குஃப்ரில் இருந்த பெண்கள் எல்லாம் ஈமானுடைய வெளிச்சத்திலே வந்தார்கள். அன்றைக்கு குஃப்ருடைய வாழ்க்கையில மூழ்கி இருந்த பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி படையெடுத்தார்கள். பெருமானாருடைய வருகைக்கு பின்னால் அன்றைய பெண்கள் எல்லாம் குஃப்ரிலிருந்து ஈமானுக்கு எப்படி வந்தார்களோ அதே போன்று அந்த பெண்கள் வறுமையிலிருந்து செல்வ செழிப்பு நிலைக்கு ஆளானார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக செல்வத்தை சேகரிக்க துவங்கினார்கள். செல்வத்தின் பக்கம் தலை தூக்க துவங்கினார்கள். சுயமாக எதையும் வாங்க முடியாத ஒரு காலகட்டம் அன்றைக்கு பெண்களுக்கு இருந்தது. ஒரு காலத்தில் அவர்கள் செல்வம் பெருகி செல்வ சீமாட்டிகளாக உருவானார்கள். அதை அடுத்து பெருமானாருடைய வருகைக்கு பின்னால் அன்றைய பெண்கள் அறியாமையிலே மாத்திரம் மூழ்கி இருந்த அன்றைய பெண்கள் எல்லாம் இது அல்ல நம்முடைய வழி, இதல்ல நம்முடைய வாழ்க்கை என்று இஸ்லாத்தின் பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை திருப்பினார்கள். மூட பழக்கத்திற்கும் மூட நம்பிக்கைக்கும் இடம் கொடுத்திருந்த அன்றைய பெண்கள் எல்லாம் மூட நம்பிக்கை என்பது ஈமானுடைய பலவீனம். ஒரு மூமின் என்று சொன்னால் அல்லாஹ்வை தான் நம்ப வேண்டும், ஒரு மூமின் மூட நம்பிக்கையில் இருக்க மாட்டான் என்று சொல்லி ஆரம்பகால பெண்கள், நான் சொல்லிக் கொண்டு வருவதெல்லாம் இஸ்லாமிய ஆரம்பகால பெண்கள் மக்கமா நகரிலே குஃப்ரிலும் வறுமையிலும் அறியாமல் இருந்த பெண்கள் எல்லாம் இஸ்லாமுடைய வருகைக்கு பின்னால் எல்லா துறைகளிலும் தலை தூக்க துவங்கினார்கள். இதை எதை காட்டுகிறது? பெண்களே, உங்கள் நிலைகளை நீங்கள் உருவாகுங்கள், நல்ல நிலையில நீங்கள் உருவாகுங்கள். நம்முடைய ஆரம்ப நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை, ஆரம்பகால வாழ்க்கை வறுமையாக இருக்கலாம், அல்லது அறியாமையாக இருக்கலாம், தொழுகை இல்லாமல் இருக்கலாம், இபாதத் இல்லாமல் இருக்கலாம், கண்டதை காட்சி கொண்டதை போல என்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்படியே வாழ்ந்து விட்டு மடிந்து போகணும் என்ற விதி அல்ல. நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நமக்கான நல்ல நிலைகளை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், யுரீதுல்லாஹ் லியுபய்யின லக்கும். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நாடுகிறான். எதை நாடுகிறான், எதை விரும்புகிறான்? லியுபய்யினுல்லாஹ், அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்த விரும்புகிறான். அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்த விரும்புகிறான். எதை தெளிவுபடுத்த விரும்புகிறான்? ஆரம்பகால பெண்களுடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்த விரும்புகிறான். ஆரம்பகால பெண்களுடைய அந்த ஈமானை தெளிவுபடுத்த விரும்புகிறான். ஆரம்பகால அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை, அந்த வளர்ச்சியை தெளிவுபடுத்த விரும்புகிறான். வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும், அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய முன்னோர்கள் எந்த நேர்வழியிலே அவர்கள் சென்றார்களோ எந்த நேர்வழியிலே சென்றார்களோ அந்த நேர்வழியை உங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்த விரும்புகிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இந்த ஆயத்தை வைத்து தான் நம்மால் இன்றைக்கு பேச முடிகிறது. பெண்களே, நல்ல நிலையிலே உருவாகுங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் பலவீனமான இருந்த பெண்களை எல்லாம் பலப்படுத்தினான். அறியாமல் இருந்த பெண்களை எல்லாம் அறிவாளிகளாக மாற்றினான். குஃப்ரான வாழ்க்கையில் இருந்தவர்களை எல்லாம் ஈமானுடைய வாழ்க்கைக்கு திருப்பினான். இதையெல்லாம் வைத்துதான் அல்லாஹ் பேசுகிறான். யுரீதுல்லாஹி யுபய்யின லக்கும், அல்லாஹ் தெளிவுபடுத்த விரும்புகிறான். வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவருடைய வாழ்க்கை எந்த நேர்வழியில் அவர்கள் போனார்களோ அப்படிப்பட்ட நேர் பாதையை உங்களுக்கு காமிப்பதற்காக அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசி காமிப்பான்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லுவார்கள், இப்அஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி. இந்த உலகத்தில் ஒரு மனிதன், அவன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவன் எப்படி வாழுகிறானோ, அவன் எப்படி மரணிக்கிறானோ, அவன் அப்படியே நாளை மறுமையிலே எழுப்பப்படுவான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலா மாதம் அப்திஹி இப்அஸு குல்லு அலா அப்தின் அலா மா மாத அலைஹி. எந்த நிலையிலே நீங்கள் மௌத்தாகுவீர்கள்? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நம்முடைய ஆரம்ப நிலை எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் நம்முடைய மறைவு என்பது அற்புதமானதாக இருக்க வேண்டும், ஆற்றல் மிக்கதான இருக்க வேண்டும். நாம் மரணிக்கின்ற பொழுது அறியாமையில் மரணித்தால் மறுமையில் அறியாமையாகத்தான் நாம் எழுப்பப்படுவோம். நாம் மரணிக்கின்ற பொழுது ஹராமான வாழ்க்கையில் மரணித்தால் மறுமையிலும் ஹராமான நிலையில் தான் எழுப்பப்படுவோம். நாம் மரணிக்கும் பொழுது நல்ல நிலையிலே மௌத்தா போனால், அதாவது தொழுகையாளிகளாக, தீன்தாரிகளாக, மார்க்க அறிஞர்களாக, மார்க்க மேதைகளாக, மார்க்கத்தை தாழ்வா செய்யக்கூடிய தாயிகளாக, மார்க்க முன்னோடிகளாக நாம் இந்த உலகத்திலே உருவானால், பெண்களே உங்கள் நிலைகள் நீங்கள் உருவாக்கிவிட்டு மௌத்தானால் அந்த நிலையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். வரலாற்றிலே ஏராளமான செய்திகள், வரலாற்றிலே நீங்கா இடம் பெற்ற ஒரு அற்புத அம்மையாருடைய வரலாறு தான் இன்றைக்கு நமக்கு ஒரு படிப்பணியாகவும் பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது கரம் பிடித்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகத்திற்கு 50 வயதுகள் இருக்கிற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரை கரம் பிடிக்கிறார்கள். நபிகள் நாயகத்திற்கு 53 வயது இருக்கிற பொழுது அன்னை ஆயிஷா அவர்கள் பெருமானாரை திருமணம் செய்கிற பொழுது ஆயிஷாவுக்கான வயது என்ன தெரியுமா? 6 வயசு தான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். 50 வயசு எங்கே இருக்குது, 6 வயசு எங்கே இருக்குது? அன்றைக்கி மக்கமா நகரில் கூட யாரும் என்ன செய்யலை, பெருமானாரை கேலி கிண்டல் செய்யலை, பெருமானாரை நையாண்டி பண்ணலை. ஆனால் இன்றைக்கு உள்ள உலகம் பெருமானார் 50 வயது மகிழ்ந்துக்கத்தக்க ஒரு நபர் ஒரு 6 வயது சிறுமை எப்படி திருமணம் செய்யலாம் என்று பெருமானாருடைய சுத்தமான வாழ்க்கையை, பரிசுத்தமான ஈமானை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு இன்றைய குஃபார்கள் அல்லது யகூதி நஸ்ரானிகள் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை கல்யாணம் பண்ணது ஒரு அற்புதமான காரணத்திற்காக. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டு வரணும். பெண்களே நல்ல நிலையில் உருவாகுங்கள் என்ற தலைப்பிற்கும் இந்த சம்பவத்திற்குள் ஏராளமான செய்திகள் உள்ளடங்கி இருக்கிறது. அன்றைக்கு ஆயிஷா அம்மாவுடைய தந்தை, ஆயிஷா அம்மாவுடைய தாயார் 2 பேருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு கொடுக்க முடிவெடுக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை திருமணம் பண்ணி வைப்பதற்காக சம்மதத்தை தெரிவிக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருசாக ஒன்றும் சப்தம்லாம் போடலை, பெரிய கூப்பாடெல்லாம் போடலை. அது எப்படி சரி வரும், அது ஏன் ஒரு சிறு வயது சிறுமியை கொண்டாந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் எந்த கருத்தையும் தெரிவிக்கல. அதே போல் ஆயிஷா அம்மாவும் 6 வயதாக இருக்கும் பொழுது என்ன செய்யலை, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை என்ன பண்ணுறீங்க, எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் வாழ்ந்த அந்த காலகட்டம் என்பது ஒரு மாட்டு சக்கர வண்டி கூட கண்டுபிடிக்காத காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன பரிணாம வளர்ச்சி இருந்திருக்க போது? எந்த டெக்னாலஜியுமே இல்லை, மொத்தத்தில் விளக்கு கூட இருக்காது. விளக்கில்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த கேள்வியுமே கேட்காம ஆயிஷா அம்மா அபூபக்கர் அவருடைய மனைவி சொன்ன அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு பெருமானாரை கரம் பிடிப்பதற்கு சம்மதித்தார்கள். பெருமானாரை எப்பொழுது ஆயிஷா அம்மா கரம் பிடிக்க சம்மதித்தார்களோ அன்றைக்கு ஆயிஷா அம்மாவுக்கு வயசு 6ஆக இருந்தது. மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினாவுக்கு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலே மஸ்ஜிது நபி பள்ளிவாசலுக்கு அருகாமையில் ஒரு அறையிலே ஆயிஷா அம்மாவோடு இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஈடுபடுகிற பொழுது அப்பொழுது ஆயிஷா அம்மாவுக்கு 9 வயது. 6 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க, 9 வயசில் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நுழையிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா 6 வயசாக வருகிற பொழுது ஆயிஷா அம்மாவுக்கு எந்த ஹதீஸும் தெரியாது, எந்த நபிமொழியும் தெரியாது, எந்த குர்ஆன் வசனமும் தெரியாது, எந்த மசாயிலும் தெரியாது. ஒரு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பருவம், பிள்ளைகளோடு சந்தோஷமாக சுற்றி வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலை பருவம். அந்த விளையாட்டு பருவத்தில் இருந்த ஒரு சிறு குழந்தையை, ஒரு சிறுமியை பெருமானிடத்தில் அழைத்து வருகிற பொழுது அந்த ஆயிஷா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைகிற பொழுது ஆயிஷா அம்மாவுக்கு வயது ஏறக்குறைய 19 20.
பெருமானாரோடு 8 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 8 ஆண்டு கால வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வாழ்க்கையை கண்கூடாக பார்த்தவர்கள் அன்னை ஆயிஷா. பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்ணியவர்கள் அன்னை ஆயிஷா. பெருமானாருடைய ஒவ்வொரு சொல் செயல் அனைத்தையும் பதிவு செய்தவர்கள் அன்னை ஆயிஷா. அன்றைக்கு ஆயிஷா அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது அடம் பிடித்திருந்தால், நான் போக மாட்டேன் என்று சொல்லியிருந்தால், அல்லது பெற்றோர்களுக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு இந்த உம்மத்திற்கு ஏறக்குறைய 2,210 ஹதீசுகள் கிடைத்திருக்குமா என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. அந்த தாய்மார்களை நாம் யோசிக்க வேண்டும். அன்னை ஆயிஷாவும் ஒரு பெண் தான், நாமளும் ஒரு பெண் தான். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய முந்தைய வாழ்க்கை, நம்முடைய ஆரம்பகால வாழ்க்கை அறியாமல் இருக்கலாம், குஃப்ரில் இருக்கலாம், அல்லது வணக்க வழிபாட்டில் இல்லாமல் இருக்கலாம். எப்பொழுது நாம் அறியாமையிலிருந்து வெளியே வந்து விட்டோமோ, எப்பொழுது நாம் ஈமானுக்கு வந்து விட்டோமோ, நம்முடைய வாழ்க்கையை முடிக்கின்ற பொழுது பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. நாம் வருகிற பொழுது ஒன்றும் தெரியாமல் வந்தோம், இந்த உலகத்தை விட்டு மறைகிற பொழுது நாம் ஒரு சகாப்தமாக மறைய வேண்டும், நாம் ஒரு வரலாறாக மறைய வேண்டும், நாம் ஒரு தீர்க்கதரிசியாக நாம் இந்த உலகத்தை விட்டு மறைய வேண்டும். அப்படிப்பட்ட பெண்கள் தான் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு தேவை. நவீன காலத்தில் எத்தனையோ பெண்கள் ஹராமான நிலையில மூத்தா போறாங்க, விபச்சாரம் பண்ண நிலையில மூத்தா போறாங்க, மார்க்கத்துக்கு புறமான நிலையில மூத்தா போறாங்க, மார்க்கத்துக்கு சம்மதம் இல்லாத நிலையில மூத்தா போறாங்க. எல்லாம் மூத்தா போறது யாரு? இஸ்லாத்துல களிமா சொன்ன முஃமினான பெண்கள் தான். இப்படிப்பட்ட பெண்களுடைய நிலை இருக்கக்கூடாது என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். யுரீதுல்லாஹ், அல்லாஹ் நாடுகிறான், லியுபய்யின லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்த நாடுகிறான், வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை, அந்த அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு எடுத்துக்காட்ட அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அதை மையமாக வைத்துதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ, நீங்கள் எப்படி உருவாகுகிறீர்களோ, அப்படியே நாளை மறுமையிலே எழுப்பப்படுவீர்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, நாம் பிறந்து விட்டோம், இனி பிறக்கப் போவதில்லை. நாம் இந்த உலகத்திற்கு வந்து விட்டோம், இனி ஒரு முறை வரப்போவதில்லை. இருப்பது ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும், கணவனையும் கவனித்துக் கொள்ள வேண்டும், பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். மறுபக்கம், இந்த தீனுக்காக என் உழைப்பு என்ன, இந்த தீனில நான் என்ன கற்றுக்கொண்டேன், இந்த தீனுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன, இந்த தீனை நான் எவ்வளவு தூரம் இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தேன். நான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஒரு ஹாஃபிதாக மரணிக்க விரும்புகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஒரு மார்க்க மேதையாக, அறிஞராக மறைய ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தை விட்டு நான் போகும் பொழுது இஸ்லாத்தினுடைய தாவா பணி செய்து கொண்டிருக்கும் நிலையிலே நான் மரணிக்க ஆசைப்படுகிறேன் என்ற நிலைகளை எல்லாம் நாம் வாழும் பொழுதே பெண்களே நல்ல நிலையில உருவாகுங்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பெண்களுடைய நிலைப்படு மோசமாக இருக்கிறது. சமுதாயத்தில் பெண்களை பார்க்க முடியவில்லை, சமுதாயத்தில் சில பெண்களுடைய பேச்சுக்களை கேட்க முடியவில்லை, சமுதாயத்தில் சில பெண்களுடைய செயல்முறைகளை நாம் பார்க்கிற பொழுது அது ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களுக்கும் ஒரு விதமான அவலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஹாலாத்தை நோக்கித்தான் இன்றைய இஸ்லாமிய பெண்களுடைய நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி இளையதளங்களை பார்க்க முடிகிறது. ஒரு ஒரு அம்மா, ஒரு இஸ்லாமிய பெண் என்ன செய்கிறாங்கன்னா, முசல்லா போட்டு தொழுகிறாங்க. நல்லா கவனிங்க, முசல்லா போட்டு தொழுகிறாங்க. அவங்க முசல்லா போட்டு முதல்ல தொழுகையை வீடியோ பிடிக்கிறதே தப்பு. தொழுகை வீடியோ பிடிக்கவே கூடாது. இவங்க தொழுகிறத ஒருத்தவங்களை வீடியோ பிடிக்க சொல்ல வச்சிருக்கிறாங்க. அவர் வீடியோ பிடிக்கிறார். அந்த தொழுகையில் ஒன்று இவங்க ஓதுற ஃபாத்தியா வீடியோவில் பதிவாகும், துணை சூறா பதிவாகும், தொழுகையில் ருக்கு சுஜூது சப்தங்கள் தக்பீர்கள் பதிவாகும். அதை தவிர்த்து அந்த அம்மா தொழுற நடவடிக்கை பாவனை மட்டும்தான் வீடியோவில் பதிவாயிருக்கு. அந்த வீடியோக்கு பின்னால ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு பிரபலமான ஒரு நட்சத்திரம் பேசப்பட்ட வார்த்தைகள் அந்த தொழுகை தொழக்கூடிய பின்னால் வார்த்தைகளாக பதிவு கொண்டு ஓடியிருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிங்க, தொழுகிறது நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, ருக்கு சுஜூது அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறோம். யாரோ ஒரு தலைவர் சொன்னார் என்பதற்காக வேண்டி அந்த அம்மா இஸ்லாத்தில் செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாட்டை கூட அது தனக்காக இல்லாமல், அல்லாஹ்வுக்காக இல்லாமல், யாரோ ஒருவருக்காக இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு அவலங்கள் தான் இன்றைக்கு வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. அதே போல எகிப்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி கணவனை அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு அறிவிப்பு செஞ்சாங்களாம். அந்த கணவர் கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டார்.
அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த இஸ்லாமிய பெண்ணை சேர்ந்த அந்த அம்மா கணவனுக்கு தேநீரில் எதையோ ஒன்று மயக்கத்தை கலந்து கொடுத்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் மயக்கம் தெரிய விடாமல் அவர் மயக்கத்திலே வச்சு ஒரு 2 மூட்டை சிமெண்ட்டையை கொண்டாந்து என்ன செய்து அந்த கணவர் படுத்திருக்கிற கட்டில் அப்படியே பூசி எழுப்பிட்டான். ஒரு அம்மா செஞ்ச செய்தி எகிப்தில் ஒரு உண்டான செய்தி இது. நம்ம கவனிக்கிறோம், இன்றைய இஸ்லாமிய பெண்கள் தன்னுடைய சுய லாபத்தை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் பார்க்கிறாங்க. நான் வந்தது எதற்காக, என்னுடைய உழைப்பு இந்த உலகத்தில் என்ன, நான் எதை இந்த உலகத்துக்கு சொல்ல ஆசைப்படுறேன், என்னுடைய தீன் பிறருக்கு நான் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பதில் எந்த இஸ்லாமிய பெண்ணுடைய உள்ளத்தில் இன்றைக்கு அந்த தேட்டமும் இல்லை, நாட்டமும் இல்லை. தான் வாழ்ந்தால் போதும், தான் நிம்மதியாக இருந்தால் போதும், தனக்கு தன்னுடைய சுய விருப்பத்திற்கு, தன்னுடைய சுய இன்பத்திற்கு, தன்னுடைய சுய ஆசாபாசத்திற்கு யார் இடையூறாக இருந்தாலும் அதற்காக எவ்வளோ பெரிய தூரத்திற்கு வேணாலும் இன்று இஸ்லாமிய பெண்கள் துணிஞ்சு விட்டார். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அப்படி வாழவே கூடாது. நம்முடைய நிலைகளை நல்ல நிலைகளாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்களார் அருமை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முறை வீட்டிலே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களோடு வீட்டுக்கு வந்தார். அந்த சஹாபாக்களோட பெயர் ஒன்று இப்னு ஹசன் ரலி, மற்றொரு பெயர் ஜாபிர் இப்னு சம்ரார் அலி. இந்த 2 சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஃபாத்திமா நாயகி வீட்டில் உடம்பு சரியில்லாமல் உங்களை பார்க்கறதுக்காண்டி வரலாம். வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயிட்ட கேட்டாங்க, நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், உள்ளே வரலாமா? அப்போ ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, யார் யார் வந்திருக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் 2 பேரும் சொன்னாங்க. ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அருமை தந்தையே, என்கிட்ட வேறு ஆடையே கிடையாது, இருக்கிறது ஒரு ஆடை தான், அதுவும் நான் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறேன், என் ஆடை எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் உள்ளே வர்றதை தவிர்த்துங்க அப்படின்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க மேலே போத்திருந்த போர்வை என்ன செஞ்சாங்க, அப்படியே கலட்டினாங்க. கலட்டி கதவுக்கு அந்த இடுக்கத்தில் அந்த போர்வையை வச்சுட்டாங்க. ஃபாத்திமா நாயகி எடுத்து போத்தின பின்னாடி நபிகள் நாயகம் கேட்டாங்க, இப்போ வரட்டுமா, இப்போ உள்ளே வாங்க. நபிகள் நாயகம் உள்ளே போனாங்க. உள்ளே போய் பார்த்தா அன்னை ஃபாத்திமா உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் படுத்து கிடக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னம்மா ஆச்சு? உடம்பு சரியில்லை வாப்பா, என்ன செய்யுது, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, காய்ச்சல் போயிடுச்சு, ஆனால் உடம்பு வலி போகலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவலைப்படாதம்மா, அல்லாஹ் உனக்கு ஷிஃபா தருவான்னு சொல்லி பெருமானார் துவா செஞ்சு அந்த இடத்தை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி அன்னை ஃபாத்திமாவுக்கு ஒரு சுப செய்தியை சொன்னாங்க. அதுதான் இந்த தலைப்பில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உதாரணம். பெண்களே, நல்ல நிலையில் நீங்கள் உருவாகுங்க. நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்றது முக்கியமில்லை, இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியப்படுற நம்ம நிலை நல்லதாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா, நீ இந்த உலகத்தில் படுற இந்த கஷ்டங்கள் ஒன்றும் நிரந்தரம் இல்லை, ஆனால் நாளை மறுமையில் சுவனத்தில் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் நீ தான் தலைவியாக இருக்க போறன்ற ஒரு சுப செய்தியை சொன்னாங்க. உடனே ஃபாத்திமா நாயகி குறுக்கிட்டு பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எப்படி நாளை மறுமையில் சுவனத்தில் எல்லா பெண்களுக்கும் தலைவியாக இருக்க முடியும்? இம்ரானுடைய மகள் மரியம் தானே இருக்க முடியும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க அன்னை ஃபாத்திமா. பெருமானார் சொன்னாங்க, இல்லை இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த காலத்து பெண்களுக்கு மட்டும்தான் அவங்க சுவன தலைவி. நீ அப்படி அல்ல, முழு உலகம், இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் நீதான் சுவனத்தின் தலைவி என்ற சுப செய்தியை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டார்கள். நாம் கவனிக்க வேண்டும், ஒரு மகளார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். வந்த தந்தை இடத்துல ஒரு கசாயம் வச்சு கொடுங்கன்னு கேட்கலாம், வந்த தந்தை இடத்துல ஒரு கஞ்சிக்காக ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம், வந்த தந்தை இடத்துல வீட்டில் போட்டபடியே இருக்கு, ஒரு ஆள் அனுப்புங்கன்னு சொல்லலாம். இது எதையுமே அன்னை ஃபாத்திமா சொல்லலை, இது எதையுமே முறையிடலை. ரசூலுல்லாஹ் இதை பற்றி எதுவும் கேட்கல. தந்தைக்கும் மகளுக்கான எண்ணங்களை கவனியுங்கள். அதில் தந்தை ஒரு சுப செய்தி சொல்லுகிற பொழுது அதற்கு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டு, நான் அல்ல சுகத்தின் தலைவி, மரியம் தான் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம், அது அவங்க காலத்தின் பெண்களுடைய தலைவி, நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் தலைவி என்ற ஒரு அற்புத விளக்கத்தை பெருமானார் மீண்டும் தர முடியுதென்றால் அன்னை ஃபாத்திமாவுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்தையே மறந்துட்டாங்க, இந்த உலகமே வேண்டான்னு வந்துட்டாங்க. இந்த உலகம் பெருசல்ல, இது நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தை விட்டு போவது உறுதி. ஆனால் அப்படி நான் போகிற பொழுது எனக்கான தங்கும் இடம், எனக்கான நிலையான இடத்தை நான் எப்படி உறுதி செய்வது என்பதை இந்த உலகத்திலேயே அவர்கள் முடிவெடுத்தார்கள். அப்படிப்பட்ட முடிவெடுக்கக்கூடிய பெண்களாகத்தான் நாம் உருவாக வேண்டும்.
நாம் எப்போ இந்த உலகத்துக்கு போகணும் நமக்கே தெரியாது. எப்போ வேணாலும் நமக்கு மௌத்து வரலாம். ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது ஒரு நல்ல நிலையை நாம் உருவாக்கிட்டு போகணும். பிறக்கும் பொழுது ஒன்றும் தெரியாமல் பிறந்தோம், மௌத்தாரத்துக்குள்ளே யாசினை மனப்பாடம் பண்ணிடணும். ஒரு யாசின் ஆஃபீஸாக நம்ம மௌத்தா போகணும். பிறக்கும் பொழுது நமக்கு எந்த தீன் ஷரியத்து மசாயிலும் தெரியாது. ஆனால் மௌத்தாரத்துக்குள்ள நமக்கு தெரிந்த தீன் ஷரியத்து மசாயில்களை நாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம மௌத்தா போகணும். ஒன்றுமில்லாத மண்ணு மாறி வந்தோம், ஒன்றுமில்லாத மண்ணா போயிடக்கூடாது என்பதுதான் அல்லாஹுடைய ரசூலுடைய உண்மையான எதிர்பார்ப்பு, விரும்புதல் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், நபிகள் நாயகம் ஹதீஸில் பேசுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்றைய பெண்கள் நல்ல நிலையிலே உருவாகுதல் என்று சொன்னால் 5 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கணும் என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள். ஒன்று என்ன தெரியுமா? உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். பெண்கள் முதல்ல என்ன செய்யணும்? தங்களுடைய உள்ளத்தை அழகுபடுத்தணும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது தான் உங்களுடைய அழகான நிலை உருவாகுதல் என்பது அடங்கியிருக்கு. 2வது, இன்றைக்கு பெண்கள் நல்ல காரியங்களில் நிரந்தரமாக நிலைத்திருக்க வேண்டும். நல்ல காரியங்கள், தொழுதல், நோன்பு வைக்குதல், குர்ஆன் திலாவத்து செய்தல், திக்ரு செய்தல், இன்ன எல்லா நல்ல காரியமும் சும்மா கடமைக்கு சீசனுக்கு செய்யக்கூடாது. எல்லா காலமும் நன்மையில் நம்ம தொடர்ந்து நிலைச்சிருக்கிறோம். இது 2வது. 3வது, தேவையில்லாமல் எந்த பேச்சுக்களையும் பெண்கள் பேசக்கூடாது. பெண்களுக்கான முக்கியமான பாயிண்ட் இது. பெண்கள் என்றைக்குமே தேவையில்லாத பேச்சுக்களை தங்கள் நாவுகளால் ஒருபோதும் பேசக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பெண்கள் தேவையில்லாமல் பேசி பேசி தங்களுடைய குடும்பத்துடைய கௌரவமான மரியாதை எல்லாத்தையும் இழக்க செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஈமானை இழக்க செய்கிறாங்க. ஃபித்னா என்பது முதல்ல எங்கேருந்து வரும்? நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபித்னா என்பது முதல்ல பெண்கள்கிட்ட தான் உருவாகும். ஒரு பெண் இருக்கிற இடத்துல ஃபித்னா வராது, ஒரு 2-3 பெண்கள் இருக்கிற இடத்துல ஃபித்னா கண்டிப்பாக வரும். ஒரு தண்ணி கால் பிடிக்கிற இடத்துல ஒரு 3 பெண்கள் நின்றா போதும், அங்கே ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை உருவாயிடும். ஏன்? ஷைத்தான் அங்கே ஃபித்னாக்களை உண்டாக்கிடுவான். 4வது சொன்னார்கள், நல்லோர்களின் நிலையை அடைதல் முயற்சி செய்தல். நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்க எந்த கண்ணியத்தோடு இந்த உலகத்தை விட்டு போனாங்க, அந்த கண்ணியத்துடைய மதிப்பை நாமும் அடைஞ்சு விளங்கி அவங்களை போன்று இந்த உலகத்தை விட்டு நாமும் மறைய வேண்டும். 5வதாக, நேர்மையானுடைய பாதையில் நாம் நடக்க முயற்சி செய்யணும். நமக்கு முன்னால் எத்தனையோ நேர்மையானவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய நேர்மையான பாதையை நாம் விளங்கி அவங்களுடைய பாதையை பின்தொடர்ந்து நாம் இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும். இந்த 5 நிலை இன்றைய பெண்கள் நல்ல நிலையில் உருவாகிருங்க என்ற இந்த தலைப்பில் இந்த 5 விஷயத்தை முதன்மைப்படுத்துகிறாங்க. ஒன்று என்னங்க? உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் நம்ம முயற்சி செய்ய வேண்டும். 2வது, நல்ல காரியங்கள் நிலைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். 3வது, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. 4வது, நல்லவர்களுடைய நிலையை நாம் அடைய முயற்சி செய்யணும். 5வது, நேர்மையானவர்கள் எந்த பாதையில் நடந்தார்களோ அந்த பாதையில் நாமும் நடக்க முயற்சி செய்யணும். இந்த 5 கடைபிடிக்கிற இஸ்லாமிய பெண்கள், முஸ்லிம் பெண்கள் கண்டிப்பாக இந்த உலகத்திட்டு அவர்கள் பிரிகிற பொழுது நல்ல நிலையில தான் அவங்க உருவாகுவாங்க, தவறான நிலையில் போகவே மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 நிலையை தங்களுடைய குடும்ப பெண்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முதல் விஷயம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், பெண்களிடத்தில் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது முதன்மையானதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான பிரதானமான ஒரு செயல் என்ன? தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும், தன்னை அழகாக ஆக்கி கொள்ள வேண்டும். அது எல்லா பெண்களுக்குள்ள இயல்பு தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. மற்ற பெண்களுக்கு மத்தியில் நிற்கும் பொழுது அந்த பெண்ணை விட நான் அழகாக இருக்கணும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முக அழகை விட ஒரு பெண்ணுக்கு அக அழகு தான் ரொம்ப முக்கியம். அந்த அகத்தில எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடாது. யாரை பற்றி புறம் பேசுதலோ, யாரை பற்றி குறை சொல்லுதலோ, யாரை பற்றி தரைக்குறவாக நினைத்தலோ, அல்லது யாரையாவது பழி வாங்குதலோ போன்ற எந்த தீய எண்ணங்களும் ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் வரக்கூடாது. அந்த அகத்தை நாம் சுத்தம் செய்து கொண்டால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஜெயித்து விடலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பெருமானார் வாழ கற்றுக் கொடுத்தார்கள். பெண்களுக்கு முக்கியமான ஒன்று தெரியுமா? சஹாபிகள்கிட்ட அன்னைக்கு ஆரம்ப காலத்தில் என்ன இருந்துச்சு? சிக்கனமான வாழ்க்கை இருந்தது. சிக்கனமான வாழ்க்கை தான் ஒரு பெண்ணுக்கு அடிப்படையான வாழ்க்கை. ஒரு பெண் நல்ல நிலையை உருவாகணும்னு சொன்னால் அந்த காசு பணங்களை செலவு செய்யல கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார், பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்றதுக்காக வேண்டி ஆடம்பர வாழ்க்கை ஒரு பெண் தேர்ந்தெடுத்தாள் என்றால் அது நல்ல நிலைக்கான அர்த்தம் கிடையாது. ஒரு பெண் சிக்கனத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் ஷரியத்தை அவரால் பின்பற்ற முடியும். ஒரு பெண் சிக்கனத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கத்தை பெற முடியும். சஹாபி பெண்கள் எல்லாம் சிக்கனத்தோடு வாழ்ந்ததால் தான்
அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றார்கள், நபிகள் நாயகத்துடைய துஆவை பெற்றார்கள். அதே போன்று ஒரு பெண் இந்த உலக வாழ்க்கையில வெட்க நாணத்தோடு வாழ வேண்டும். வெட்கம் இல்லாமல் ஒரு பெண் இந்த உலகத்தில் வாழ்ந்தாள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னது, எப்பொழுது உனக்கு வெட்கம் இல்லையோ நீ நாடியதை செய்து கொள்ளுன்றாங்க பெருமானார். ஒரு பெண் இன்னைக்கு ஒரு டிகிரி முடிக்கிறாங்க, உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் ஆகிட்டாங்க, அல்லது வக்கீல் ஆகிட்டாங்க, அல்லது ஒரு முபல்லிகாவா ஆகிட்டாங்க, வரவேற்கத்தக்கது. அந்த பெண்ணுக்கிட்ட வெட்கம் இல்லைன்னு சொன்னால் அந்த கல்வியே வேஸ்ட்டுன்றாங்க. ஒரு பெண் டாக்டர் ஆகிட்டா ஒழுக்கம் இல்லை, டாக்டர் ஆனது வேஸ்ட்டுன்றாங்க. ஒரு பெண் முபல்லிகாவா ஆகிட்டா அந்த பெண்ணுக்கிட்ட ஒழுக்கம் இல்லை, இபாதத் இல்லை, அந்த முபல்லிகா மார்க்க கல்வி அந்த பெண்ணுக்கு தேவையற்றதுன்றாங்க. டிகிரிகளை வாங்கிறது அல்லது நல்ல படிப்புகளை படித்து ஒரு மார்க்க மேதை ஆகிறது முக்கியம் இல்லை, அது வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பெண்களாக நாம் நல்ல நிலையில் உருவாக வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் முபல்லிகா சனதுகள் வாங்குகிறார்கள், நல்ல முறையில் சனது வாங்குறாங்க, நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் மாமியார் வீடுகளில் அவருடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? இவர் முபல்லிகான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து 5 வேளை தொழுகவே மாட்டுக்கிறாங்க. இவர் மாரிசால ஓதி கொடுத்தோன்னு சொல்கிறான், குரான் ஓதவே மாட்டுக்கிறான். இவன் 100 பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்தான்றான் மக்தபில், இவன் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க மாட்டுக்கிறான். இவன் என்ன முபல்லிகா, இவன் என்ன வளர்த்தாக போனாங்க என்று சொல்லி இன்றைக்கு கட்டி கொடுத்த இடங்களில் நம் பெற்றோருடைய ஒழுக்கத்தை தரைகுறைவாக பேசக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆக பெண்கள் நல்ல ஒழுக்கமுள்ள கல்வி படிப்பது முக்கியமல்ல, அந்த கல்வியை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவதாக பெண்களிடத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். அந்த சுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? 3 வகையாக இருக்கணும். ஒன்று, தாங்கள் இருக்கக்கூடிய வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும். இன்னைக்கு தேதிக்கு சொந்தக்காரங்க திடீர்னு உள்ளே வந்துட்டானா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வந்த வேகத்தில் வெளியே ஓடிடுவாங்க. ஹாலில் ஒரு குப்பை, ரூமில் ஒரு குப்பை, கிச்சனில் ஒரு குப்பை, சாப்பிட்ட பாத்திரம் அப்படியே கிடக்கும். இதல்ல அன்றைக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு மனைவிமார்கள் அல்லது பெருமானுடைய மகள் ஃபாத்திமா, அன்றைக்கு வீடுகளில் பெருவாரியான சாமான்கள் இல்லாட்ட வீடு சுத்தமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம வீடு பங்களா மாதிரி இருக்கு, வீட்டில் எல்லா தேவையான பொருட்களும் இருக்கு, ஆனால் வீடு சுத்தமாக இல்லை, எல்லாம் அப்படியே கிடக்குது. முடிந்தவரை ஒரு பெண் தன் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முன்னோர்கள் சொல்வார்கள், ஒரு பெண் வீட்டை சுத்தமாக வைத்து பழகி கொண்டால் தன் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வார். 2வது, ஒரு பெண் தன்னுடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். ஒரு பெண் எப்போதுமே சுத்தபத்தமாக இருக்கணும். குறிப்பா மாதத்தில் 7 நாட்கள் மாதவிட நாட்களில் ஒரு பெண் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். நிறைய பெண்கள் மாதவிட நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு பிறகு தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தலைக்கு குளிக்காவிட்டால் உடம்புக்காவது குளித்து தன்னுடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நஜீஸாக எப்போதும் இருக்கக்கூடாது. 3வதாக, ஒரு பெண் தன்னுடைய உடை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கணும். இந்த பெண்ணிடத்திலே சிக்கனம் இருக்க வேண்டும், நல்ல வெட்க ஞானம் இருக்க வேண்டும், நல்ல ஒழுக்கம் தூய்மை இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பெண்களிடத்தில் வந்துவிட்டால் பெண்களை நீங்கள் நல்ல நிலையில உருவாகிட்டீங்கன்ற அர்த்தத்தை, அடையாளத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அஸ்மா பின்த் அபீபக்கர் ரதி அவர்கள் அறிவிச்சு தர்றாங்க. அஸ்மா பின்த் அபூபக்கருடைய மகளார் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகளார ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. மக்கால இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. போய் கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலி அவர்களுக்கு ஒரு ஒட்டகமும் குதிரை இருந்துச்சு, வேற எந்த சொத்துமே கிடையாது அவங்ககிட்ட. இந்த அஸ்மா என்ன செய்கிறாங்க, கல்யாணம் முடித்த கையோடு அந்த குதிரைக்கு தீனி வைக்கிறது, குதிரைக்கு தண்ணி வைக்கிறது, ஒட்டகத்துக்கு தீனி வைக்கிறது, ஒட்டகத்துக்கு தண்ணி வைக்கிறது, ஒட்டகத்தை மேய்க்கிறது, குதிரையை மேய்க்கிறது, இதுவே அவங்களுடைய தொழில். அவங்களுடைய காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரு உழைப்பாக இருந்தது. குடும்பத்துக்கு வந்தால் குடும்ப வேலையை பார்க்கறது ஒரு உழைப்பாக இருந்தது. பெருமானார் என்ன செஞ்சாங்க, ஜுபைர் அவர்களுக்கு ஒரு விதமான மானியத்தில் ஒரு தோட்டத்தை கொடுத்தாங்க. அந்த தோட்டத்தில் பேர்ச்சப்பழ மரங்கள், அந்த பேர்ச்சப்பழ மரத்தில் உள்ள பழங்களை பறிக்கிறது அல்லது அந்த பேர்ச்சப்பழ கொட்டைகளை போய் அந்த மைதானத்தில் அந்த கிரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது, இது ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்தாங்க. ஜுபைருடைய மகள் அஸ்மா அவர்கள் ஒருவர் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு மானிய தோட்டத்தில் பேரிச்சப்பழ கொட்டைகளெல்லாம் மூட்டையில் அள்ளி எடுத்துகிட்டு வர்றாங்க. மதீனாவில் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபிகள் நடந்து ஒட்டகத்தில் வர்றாங்க. ஜுபைருடைய மகள் அஸ்மாவை பார்த்தோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு அஸ்மாட்ட கேட்டாங்க, நீங்கள் இந்த ஒட்டகத்தில் ஏறிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. எப்படி ஏற முடியும், ஒரு 4-5 சஹாபாக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு விதமான ஒரு வெட்கம். அந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும், அஸ்மா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காண்டி டக்குன்னு ஏறலை. ரசூலுல்லாஹ் 2ஆம் தரமாக வச்சுட்டு தன்னுடைய கணவரை முதல் இடத்துல வைக்கிறாங்க. என் கணவர் வெட்கமுடையவர், என் கணவர் மானமுடையவர், என் கணவர் ரோஷமுடையவர், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்றதுக்காக நான் ஏறிட முடியாது. சுற்றி 4-5 சஹாபா இருக்கிறாங்க, நான் ஒரு அந்நிய பெண், நான் இன்னொருத்தருடைய மனைவி,
என்றெல்லாம் யோசித்து பெருமானார் சொன்னதை புறம் தள்ளிவிட்டு என்ன செய்தார்கள், பரவாயில்லை என்று அந்த இடத்தை விட்டு வந்துட்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவருடைய கணவர் ஜுபைர் அவர் என்ன செய்கிறாங்க, சொன்னாங்க தன்னுடைய மனைவிட்ட, நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஏறலன்றது வருத்தம் இல்லை, எப்போ நீ அந்த மைதானத்திலிருந்து பேர்ச்சப்பல கொட்டைகள் எல்லாம் நீ சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்து வர்றாயோ அந்த கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியலன்னாங்க ஜுபைர் ரலியல்லாஹு. இதை கேள்விப்பட்ட அஸ்மாவுடைய தந்தையார் அபூபக்கர் என்ன செய்கிறாங்க, ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி தன்னுடைய மருமகனாக தன்னுடைய மகளுக்கு என்ன செய்கிறாங்க, அன்பளிப்பாக செய்கிறாங்க. வீட்டு வேலைகளுக்கு இந்த அடிமையை வச்சுக்கொள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புத வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்ந்த காலத்தில் கணவனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் நான் கணவனுக்கு பணிவிட செய்யணுமா, நான் கணவனுக்கு வேலை செய்யணுமா, நானும் டிகிரி அவரும் டிகிரி, நானும் பணக்காரன் அவரும் பணக்காரன், நாங்களும் செல்வாக்கு அவரும் செல்வாக்கு, எதுவாக இருந்தாலும் சரிக்கு சமம், பிள்ளையாக இருந்தால் அவர் பாதி நேரம் பார்க்கணும் நான் பாதி நேரம் பார்க்குறேன், துணியாக இருந்தால் பாதி அவர் துவைக்கணும் பாதி நான் துவைக்கிறேன், சமையலாக இருந்தால் பாதி அவர் பண்ணட்டும் நான் பண்ணுறேன் என்று இன்றைக்கு சரிக்கு சமமாக பெண்கள் போட்டி போடுகிறார்கள். ஆண்களுக்கு பணிவிடை செய்வதை இன்றைக்கு பெண் அடிமைத்தனம் என்று சொல்லுகிறார்கள். எந்த ஒரு வசதியும் இல்லாத காலத்தில் அன்னை சுமையா ரலியல்லாஹு அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் நினைத்திருந்தால் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கணவனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டார்கள். அன்றைக்கு அஸ்மா அவர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த உலகத்தை விட்டு நான் பிரியும் பொழுது என் கணவனுக்கு நான் கட்டுப்பட்ட நிலையில நான் பிரிய வேண்டும் என்ற அந்த அற்புத உயர்ந்த சிந்தனை உள்ளத்தில் இருந்தது. அதுதான் நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய அடையாளங்கள். அப்படிப்பட்ட பெண்களாகத்தான் நாம் உருவாக வேண்டும். அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் பெருமானார்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சின்ன குழந்தையா இருக்கும்போது தன்னுடைய துப்பட்டியில் அந்த போர்வையில் என்ன செய்கிறாங்க, ஒரு போர்வையை மேலாடையோ ஒரு போர்வை கீழாடையோ போத்திட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுறாங்க. அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் நிப்பாட்டின்னு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனாருக்கு நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வலது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் உனக்கு நிறைய பொருள் தரட்டும், நிறைய பணக்காசு தரட்டும், நிறைய குழந்தைகளை தரட்டும். வரலாற்றில் எழுதுகிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்றில் பெரிய செல்வந்தராக மாறி போனாங்க. வரலாற்றில் எழுதுகிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவருடைய குழந்தைகள், அவருக்கு பின்னால் அந்த பேர குழந்தைகள் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட பேர குழந்தைகள் அவருடைய வம்சத்தில் இருந்த என்பதாக ஹதீஸுகளை பார்க்க முடிகிறது. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் நபிகள் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு தன் மகனை அழைத்து கொண்டு போய் நேரடியாக துவா வாங்கினார்கள். அந்த துவா வாங்குதல் என்ற அந்த நல்ல நிலை ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் வரணும். எத்தனை பெண்கள் பள்ளிவாசலுடைய இமாம்களை பார்க்குறோம், என்னைக்காவது ஒரு நாள் பள்ளிவாசல் இமாம்கிட்ட நம்ம பசங்களை கூட்டியாது அல்லது நம்ம பொண்ணை கூட்டாது, அதற்கு என் பொண்ணுக்கு துவா செய்யுங்க, அதில் என் பையனுக்கு துவா செய்யுங்க, என்னைக்காவது சொன்ன சரித்திரம் இருக்கா? நல்லவர்களை, துவா கபுலாகக்கூடியவர்களை, மார்க்கம் அறிந்தவர் மேதைகளிடத்திலே நம் வீட்டு பிள்ளைகளை நாம் துவா வாங்கி கொடுப்பதும் பெண்களே உங்களை நீங்கள் நல்ல நிலை உருவாக்குகிற அடையாளம் என்றாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபிகள் இது போன்ற நல்ல நிலையிலே உருவானார்கள். உருவாக்குவதற்கான முன்மாதிரியான வாழ்க்கையை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். குர்ஆனிலே ஏராளமான வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டு ஓடுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த அந்த ராணி, அந்த அரசு, அந்த அரசி என்ன செய்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை துரத்தி கொண்டு போகிறார்கள். ஒரு கட்டத்தில் என்ன ஆனது, என்ன எழுதுகிறார்கள், அன்றைக்கு வாழ்ந்த அந்த இளவரசி, அந்த மக்கத்து ராணி, அந்த பட்டத்து ராணி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகில மயங்கினால ஒழிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈமானில் அவள் வெளிச்சம் பெறவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகான, ஆக பேரழகன். உலகத்தில் 2 ஆண் பேரழகு, ஒன்று நபிகளாய், இன்னொன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அன்னைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகில மயங்கின அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானில் விழுந்திருந்தால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈமானில் மயங்கி விழுந்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தக்குவா அந்த பெண்ணுக்கு வந்திருக்கும். இப்போ அன்றைக்குள்ள பெண்கள், ஒரு சில பெண்கள் தவறான வழியை தேர்ந்தெடுத்தாங்க. இன்றைக்கும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. நம்மள நிறைய பேர் அழகில மயங்கி ஈமானை தொலைச்சிடுறோம். நாம் ஈமானில மயங்கி நம்மளுடைய ஈமானை கடைசி வரைக்கும் நிரந்தரமாக நாம் கொண்டு போவதுதான் நல்ல நிலையில நாம் உருவாகுவதற்கான அடையாளம். குர்ஆனில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பேசும்போது சொல்லுவான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமோட 2 பெண் குழந்தைங்க தண்ணி பிடிக்க நின்றுட்டு இருப்பாங்க. 2 பெண் பிள்ளைகளும் தண்ணி பிடிக்க நின்றுட்டு இருக்கும் பொழுது 2 பேரும் வாயை திறந்து தண்ணி பிடிச்சிக்கணும்னு கேட்க மாட்டாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கேட்பாங்க, தண்ணி பிடிச்சி கொடுக்கட்டுமா அப்படின்னு. நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த காலத்திலேயே அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு மாண்பு தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தார். இப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய பெண்கள், மார்க்கத்தில் உள்ள அடையாளமாக திகழ்ந்த மார்க்க பெண்கள், சஹாபிகள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க தங்கள் நிலைகளை அழகானதாக உருவாக்கி கொள்வதற்கு அவ்வளவு அரும்பாடும் பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம என்ன பாடுபடுறோம்? நம்மள எத்தனை இஸ்லாமிய பெண்கள் என்ன நம்ம சாதிச்சிருக்கிறோம்? ஒன்றுமே சாதிக்கலை. நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிருக்கிறோம்? குடும்பத்தை கவனிக்கிறோம், குழந்தைகளை பெற்றெடுத்தோம், நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்கு எல்லா வாழ்க்கை வாழ்வாதாரத்தையும் தயார் பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் ஒரு சாதனையே கிடையாது. இது உலகத்தில் நம்ம அவங்க செய்ய வேண்டிய கடமை. சாதனை என்று சொன்னால் அது நம்மை மாத்திரமே அது இருக்க வேண்டும். இந்த தீனில் நான் என்ன சாதனை படைத்தேன், இந்த தீனில் நான் என்ன முன்னோடியாக இருந்தேன். இன்னைக்கு நிறைய பெண்கள்கிட்ட புலா வர்றதுக்கும் தலாக்குக்கு காரணமே ஷரியத்தை நம்ம முழுமையாக உள்வாங்காதனால தான். அன்பார்ந்த தாய்மார்களே, ஷரியத்தை நம்ம முழுமையாக படிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாள் ஒரு ஷரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள, ஒவ்வொரு மசாயிலை தெரிந்து கொள்ள முன் வாருங்க. குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்துக்கு அந்த அர்த்தத்தை படிக்க முன் வாருங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நபிமொழியை படிக்க முன் வாருங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகள் இந்த உலகத்தில், இந்த உம்மத்தில் இருக்கு. நம்மள எத்தனை பேர் எத்தனை ஹதீஸு படிச்சிருக்கிறோம்? இப்படி இந்த வாழ்க்கை 60 ஆண்டு கால வாழ்க்கையை குடும்பத்திற்காக வேண்டி நம்ம செலவு பண்ணி இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஒரு சாதாரண மனிதராகத்தான் கபருக்கு போகிறோம். ஒரு முபல்லிகாவாகவோ அல்லது மார்க்க அறிஞராகவோ குர்ஆனின் மனனம் செய்தவர் நாம் யாரும் போகிற. நம்மள எத்தனை பெண்கள் ஹாஃபில்களாக இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மையமாக வைத்து தான் பெண்களே நல்ல நிலையில உருவாகுங்கள். சில செய்திகளை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்த அந்த காலகட்டத்தில் மக்காவிலே அப்போதுதான் சட்டங்கள் உருவாகிறது, மசாயில்கள் உருவாகிறது, சட்டங்களை அப்பொழுதுதான் மக்காவுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் அன்னை ஆயிஷா பெருமானாரை கரம் பிடித்த நோக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த அந்திம வாழ்க்கையும் சரி, வெளிப்புற வாழ்க்கையும் சரி, இந்த முழு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நபிகள் ஆயிஷாவை தேர்ந்தெடுத்தார்கள். ஆயிஷா நபிகள் நாயகத்தை தேர்ந்தெடுத்தார். வேற எந்த காரணமும் கிடையாது. சில நாவுகள், தடித்த நாவுகள் பேசுது, காமத்தில் கல்யாணம் பண்ணாங்க, வயசாகி அவங்களுக்கு அது இல்லை இது இல்லை, அதெல்லாம் சும்மா. பெருமானார் ஆயிஷா கரம் பிடிச்ச ஒரே நோக்கம் தன்னுடைய வாழ்க்கையை மனனம் செய்து அது அப்படியே இந்த உம்மத்திற்கு ஒப்பிக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் அன்னை ஆயிஷாவுக்கு என்று பெருமானார் அன்றைக்கு கண்டுபிடித்தார்கள். ஆயிஷாமா இந்த உலகத்தில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. ரசூல்லாட்ட 8 ஆண்டு காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. ரசூல்லா மௌத்தா போய் 50 வருஷம் தனியாக வாழ்ந்துருக்கிறாங்க ரசூல்லாவோட மனைவியா. இதில் ஆயிஷா அம்மா ஏறக்குறைய 52 வருஷம் 8 ஆண்டு காலம் பெருமானார்ட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கிறாங்க. ஒரு கேமரா இருந்தால் எப்படி நம்ம எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுப்போம்? எல்லாத்தையும் இன்றைக்கி நம்மள நிறைய பேர் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறோமா இல்லையா? தலை சீவுறது, சிரிக்கிறது, சட்டை போடுறது, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆயிஷா அம்மா பெருமானார்ட்ட 6 வயசில் வந்தாங்க. ஏறக்குறைய 19 வயது காலம் வரைக்கும் பெருமானார்ட்ட 8 ஆண்டு காலம் இருந்தாங்க. இந்த 8 ஆண்டு காலத்தில் பெருமானாரை அப்படியே ஜெராக்ஸ் நாயகம் என்ன எல்லாவற்றையும் கண்களால் படம் பிடித்தார்கள். ஆயிஷா அம்மாட்ட அவ்வளோ மெமரி பவர். ரசூல்லா என்ன சொல்கிறாங்க அது அத்தனையும் மனனம் செஞ்சாங்க, ஒன்றை விடலை. அதனால தான் 2,210 ஹதீஸ் இந்த உம்மத்துக்கு ஆயிஷா அம்மாவால் தர முடிஞ்சது. இந்த உலகத்தில் வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க. ஆனால் உலகத்தை விட்டு மறையும் பொழுது ஹதீஸுகளுக்கு சொந்தக்காரிகளாக அன்னை ஆயிஷா அம்மா மறைஞ்சாங்க. அதில் 1-2 நீங்கள் கவனித்து பாருங்கள். அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, நாங்கள் மாத்திரமல்ல மூத்த சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா அம்மா வீட்டு வாசல் நாங்கள் காத்து கிடப்போம். யார்? அபூபக்கர், உமர், அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா அம்மா வீட்டு வாசலில் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்? ஆயிஷா அம்மா என்ன நபிமொழிகளை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அன்றைக்கு ஆயிஷா அம்மா அதிக சிந்தனை, அதிக ஞாபக சக்தி, அதிக மனத சக்தி கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். வாழ்நாளில் ஒரு பெண் அப்படித்தான் உருவாக வேண்டும், ஆசைப்பட வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் மற்ற பெண்களை போன்று உருவாக ஆசை கிடையாது. நல்ல நகை போடணும், நிறைய நல்ல ஆடம்பரமாக அலங்காரம், அது கிடையாது. ஆயிஷா அம்மா இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து அதில் எடுத்துக்காட்டு தான் ஒரு சில செய்திகள். ஆயிஷா அம்மாட்ட ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, ஆயிஷா அவர்களே, நான் மாதவிடை காலத்தில் இருக்கும் பொழுது என் கணவர்கிட்ட நான் எப்படி நடக்கும்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. கேட்கறது ஒரு பெண் ஒரு ஆணிட்ட கேட்டால் அது லாஜிக்குன்னு சொல்லலாம். கேட்கறது ஒரு பெண்ணு, அதே பெண்ணு அதே கேட்கறது, அந்த பெண் என்ன கேட்குறது அதே ஒரு விஷயம் தான் ஆயிஷா அம்மாட்டே இருக்குது. இந்த அம்மாவுக்கு மாதவிட வந்து அந்த அம்மாவுக்கு மாதவிட வரத்தை செய்யும்.
அப்போ ஆயிஷா அம்மா எப்படி தெளிவுபடுத்துறாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆயிஷா அம்மா அழகா சொன்னாங்க, ஒரு பெண் மாதவிட காலத்தில் 7 நாட்கள் அவள் அசுத்தத்தில் இருந்தால், நஜீஸில் இருந்தால், தன் கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அற்புத எடுத்துக்காட்டை தன் வாழ்க்கையில் நடந்ததை விவரித்து சொல்றாங்க. ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலிருந்து ரசூலுல்லாஹ் வர லேட் ஆயிடுச்சா, ஆயிஷா அம்மா பதிவு செய்கிறாங்க. வர லேட் ஆகிடுச்சு. அப்படி லேட்டாக வந்த உடனே நான் என்ன செஞ்சேன், தூங்கிட்டேன். ஆயிஷா அம்மா சொல்கிறேன், நான் தூங்கிட்டேன். ரசூலுல்லாஹ் என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. நான் பார்த்தா ரசூலுல்லாஹ் குளூரில் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆயிஷா அம்மா என்ன பண்ணாங்க, ரசூல் என்ன செஞ்சாங்க, ஆயிஷா அம்மா பக்கத்தில் வான்னு கூப்பிட்டாங்களாம். ஆயிஷா அம்மா என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் போனாங்களாம். ஆயிஷா அம்மாவுடைய மடியில், எப்படி ஆயிஷா அம்மாவுடைய மடியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வச்சு படுத்தாங்க. அன்றைய இரவு முழுக்க ரசூலுல்லாஹ் நல்லா நிம்மதியாக தூங்கினாங்கன்னு சொல்லி ஆயிஷா அம்மா பதிவு செய்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா கேட்டுட்டு வந்தாங்க, மாதவிடா காலத்தில் கணவரோட நான் எப்படி இருக்கணும், எனக்கு அது முன்ன பின்ன அனுபவம் இல்லை. அப்போ ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, நான் மாதவிடையாக இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஒரு நாள் குளிர் காலத்தில் வந்தார்கள். அவர்கள் குளிரில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது என் தொடையிலே நான் அவர்கள் தலை வைத்து தடவி கொடுத்தேன். நபிகள் நாயகம் தஹஜ்ஜுத் வரைக்கும் நிம்மதியாக தூங்கினார்கள். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த சமூகத்தில் மாதவிடைய தீட்டுன்னு சொன்னவங்களாம் வீட்டு வாசலில் உட்கார வச்ச சமூகம் இந்த உலகம். ஆனால் நபிகள் நாயகம் மட்டும்தான் தீட்டாக இருந்த ஒரு பெண்ணுடைய மடியிலே ஒரு உத்தம நபியை தலை வைத்து படித்த ஒரு வரலாறு இந்த உலகத்தை பெருமானார் மட்டும் யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட துல்லியமான ஹதீஸுகள். நாம் கவனிக்க வேண்டியது பெருமானாருடைய அந்திம வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, 4 சுவற்றுக்குள் நடக்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்திற்கு எப்படி, அது ஒரு முன்மாதிரி தானே. அது அத்தனையும் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டிதான் அன்னை ஆயிஷா அவர்களை சிறு வயதில் பெருமானார் கரம் பிடித்தார்கள். காமத்திற்காக கரம் பிடித்தவர்கள் அல்ல நபிகள் நாயகம். இந்த உலகத்தினுடைய உம்மத்துக்கு இந்த ஷரியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வரலாற்றில் இன்னொரு செய்தி ஆயிஷா அம்மா பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி குளிப்பு கடைவான காலத்தில் குளிப்பாங்க. ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஆயிஷா அம்மாட்ட. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஒரு சா அளவு, ஏறக்குறைய ஒரு 3.5 லிட்டர் தண்ணி அளவு ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து கொடுக்கப்படும். 3.5 லிட்டர் தண்ணீரில் நபிகள் நாயகம் ஜனாபத்து குளிப்பு கடமையில் இருந்தால் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. 3.5 லிட்டர் தண்ணீர் தான். இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் அண்டாண்டவா தண்ணி காலி பண்ணுறோம். ஒரு டேங்கே காலி ஆயிடும். ஒருத்தர் குளிக்க போனார்னா சாதா குளிப்பு தான், ஒரு டேங்கே காலி, தண்ணி இஸ்ராஃபு. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு 3.5 லிட்டர் தண்ணி என்று கொடுக்கப்பட்டது. 3 லிட்டர்னா இன்னைக்கு என்ன, இந்த உம்ராவுக்கு போகிறவங்களுக்கு ஜம்ஜம் வாட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, 5 லிட்டரு, அதில் ஒரு 3 லிட்டர் வச்சுக்கோங்களேன். அந்த 3 லிட்டர் கொடுத்தால் ரசூலுல்லாஹ்க்கு போதுமானது, குளிச்சுட்டு வெளியே வருவாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க ஆயிஷா அம்மா, பெருமானாருடைய அந்தப்புற வாழ்க்கை, அந்திம வாழ்க்கை எல்லாம் இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் அன்னை ஆயிஷா அவர்கள் பெருமானாரோடு கரம் பிடித்தார்கள். அதே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் தெரியுமா? எப்போதும் அவர்கள் இமாமத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மஸ்ஜித் நபவியிலே தொழுகைக்கு அவர்கள் போகிற பொழுது இந்த உம்மத்துக்கு ஆயிஷா அம்மா சொல்றாங்க, தங்களுடைய மனைவிமார்களுக்கு பெருமானார் முத்தமிட்டு போவார்களாம். பெருமானாட்ட ஒரு சுன்னத்து அது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, தன் மனைவிகளுக்கு முத்தமிடுவார்கள், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்ய மாட்டார்கள். முத்தமிட்டு விட்டு அப்படியே தொழுகைக்கு போயிடுவார்கள். ஒரு முத்தமிடுறதுனால ஒழு போயிடாது. ஒழு பிரியறதுக்கு சில காரண காரியங்கள் இருக்கு. சிறுநீர் கழித்திருக்க வேண்டும், காத்து பிரிஞ்சிருக்க வேண்டும், அல்லது முத்துஃபா வித்தணுக்கள் வெளியாக இருக்க வேண்டும், அல்லது நஜீஸ் மேலே பட்டிருக்க வேண்டும். இது எதுவுமே கிடையாது. வெறுமே அன்பு முத்தம் தானே. தன் மனைவிக்கு ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போகும் பொழுது அன்பு முத்தங்களை தருவாங்களாம். என்ன சொல்ல வராங்க ஆயிஷா அம்மா, அந்த ஹதீஸை அறிவிக்கிற பொழுது இந்த உம்மத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போகும் பொழுது மற்ற மனைவிமார்களுக்கு முத்தம் தந்து விட்டு போவார். இங்கே தன்னை விட்டுட்டாங்க. ஆயிஷா அம்மா என்ன செய்கிறாங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுத்தாங்கன்றது அங்கே வெளிப்படுத்தலை, அதை ஒரு பக்கம் மறைக்கிறாங்க ஆயிஷா அம்மா. எவ்வளோ பெரிய அற்புதமான அழகு பாருங்க. ஒரு ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது கூட ரசூலுல்லாஹ் எனக்கு முத்தம் கொடுத்தார் என்று சொன்னால் தன் கௌரவம் குறைந்துவிடும், ரசூலுடைய கௌரவம் குறைந்துவிடும், ஹதீஸுடைய தரம் குறைந்துவிடும் என்றெல்லாம் தூர நோக்கோடு சிந்தனை யோசித்து பெருமானார் மனைவிமார்களை சில பேருக்கு முத்தமிட்டு போவார்கள். அதுல சில மனைவிமார்களுக்கும் கொடுத்திருக்கலாம் என்று ஆயிஷா அம்மா யோகிச்சு என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸை இந்த உம்மத்துக்கு அறிவிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், பெருமானார் 6 வயது ஆயிஷா அம்மா கரம் பிடித்தது தன்னுடைய நபி மொழிகளை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்வதற்குரிய பெருமானாருடைய காம இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு அல்ல என்பது இஸ்லாம் திட்டவட்டமாக நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கிறது. அதுதான் பெருமானார் ஆரம்பத்தில் சொன்னார்கள், நீங்கள் எந்த நிலையிலே மரணிப்பீர்களோ அதே நிலையில் தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். அன்னை ஆயிஷா அம்மா பெருமானார் இடத்துல எப்படி வந்தார்களோ அப்படியே வாழும் காலமெல்லாம் மௌத்து வரைக்கும் வாழ்ந்திருப்பதாக வரலாற்று வரிகள் சொல்லி காமிக்கிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டு வாசலிலே ஏறக்குறைய
350 மாணவர்கள் இருப்பார்கள். எப்போதுமே ஆயிஷா மாட்டா 350 ஸ்டூடெண்ட் இருந்துன்னு இருப்பான். அந்த ஸ்டூடெண்ட்லாம் யாரும் கேட்குறீங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹ், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹ், அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அன்னை ஆயிஷா கிட்ட வந்து மார்க்க ஃபத்வாக்களையும் மார்க்க சட்டங்களையும் கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி வாழ்நாள் முழுக்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்திற்கு நாம் வெறுமனே வந்தோம், வெறுமனே இந்த உலகத்துக்கு போகணும் என்று நினைக்கவே இல்லை. ஒரு 6 வயசுல அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட அந்த ஒரு நாள் தருணம் வாழ்நாள் முழுக்க நபிகளோடு இருந்த பாக்கியம் கிடைத்தது. நபிகளாருடைய நபிமொழிகளை தெரிந்து கொள்ள பாக்கியம் கிடைத்தது. அந்த நபிமொழியை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லுடைய பாக்கியம் கிடைத்தது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? பெண்களே, உங்களை நல்ல நிலையில நீங்க உருவாக்கிக்கங்க. ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம் அப்படின்னு போன இருக்கக்கூடாது. 2 நாள் அல்லது மிஞ்சி போன 40 நாள் நம்மளை மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த தீனுக்காக நாம் உழைத்தோம் என்று சொன்னால், இந்த தீனுக்காக நாம் பாடுபட்டோம் என்று சொன்னால், இந்த தீனுக்காக கடைசி வரைக்கும் நாம் கடைசி மூச்சு வரைக்கும் நாம் ஹயாத்தாக உழைப்பு செய்தோம் என்று சொன்னால், நாம் மறைந்தாலும் நம் வரலாறு இந்த உலகம் பேசும். அப்படி பேசுவதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பிரியப்படுகிறார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசி காமிக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வாழும் காலம் எல்லாம் சஹாபி பெண்களை போன்று உருவாகக்கூடிய நறுபாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த உலகத்தில் ஏதோ வந்தோம் என்று போகாமல் ஒரு நல்ல நிலை நமக்கென்று நாம் உருவாக்கி விட்டு போகக்கூடிய சிறப்புமிக்க உயர்ந்த பெண்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் உருவாக்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நறு தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா